அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது தோல்விக்கும் அவமானத்திற்கும் உள்ள வித்தியாசம். தோல்வியை சந்திக்கிறவன் சாதிப்பானா, அல்ல அவமானத்தை சந்திக்கிறவன் சாதிப்பானா, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய வாழ்க்கையில் தோல்விகள் மட்டும்தான் இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் அவமானங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ இந்த தோல்விக்கும் அவமானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தோல்வியை சந்திக்கிறவங்க வந்துட்டு அதிகமாக சக்ஸஸ் பார்ப்பாங்களா, இல்லை அவமானத்தை சந்திக்கிறவங்க அதிகமாக சக்ஸஸ் பார்ப்பாங்களா, இல்லை என்னால் இந்த தோல்வியையும் அவமானத்தையும் தாண்டி என்னால் வரவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வெக்ஸாகி உட்காருவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நிறைய பேர் என்னோடய வாழ்க்கையில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், நிறைய அவமானங்களை கடந்துட்டேன், அவமானப்பட்டும் என்னை திரும்ப திரும்ப அவமானப்படுத்துகிறாங்க, அதுவும் என்னோட கூட இருக்கவங்களே அவமானப்படுத்துகிறாங்க, நிறைய பாதிக்கப்படுறேன். நான் இதுக்கு என்ன செய்கிறது? என்னோடய வாழ்க்கை முழுவதும் இப்படி தோல்வியும் அவமானமே வந்துருமா, இல்லை என்னோடய அவமானத்தையும் தோல்விகளையும் நான் கடந்து போயிட்டே இருக்கணுமா, இதுக்கான ஃபுல் ஸ்டாப் இல்லையா, முற்றுப்புள்ளி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுக்கான முற்றுப்புள்ளி இருக்குது, அது உங்களால் தான் முடியும். இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத ஒரு மனிதர் கூட உலகிலே இல்லை. எந்த ஒரு இடத்துலையும் பிரச்சனை இல்லாத ஒரு பர்சன் இருக்கவே மாட்டாங்க. நிறைய பணம் இருந்தாலும் பிரச்சனை, பணம் இல்லைனாலும் பிரச்சனை, வேலை இருந்தாலும் பிரச்சனை, வேலை இல்லாட்டியும் பிரச்சனை, அதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் பிரச்சனை, பிஸ்னஸ் பண்ணாட்டியும் பிரச்சனை, பிள்ளை இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டி பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் மனிதனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. இந்த பிரச்சனைகளை தாண்டி நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை தோல்வி அடைய செய்யணும்னு நினைப்பாங்க, இல்லை நம்மளே அதனுடைய திட்டமிடல் சரியில்லாதனால தோல்வி அடைஞ்சிருப்போம். ஸோ இதிலேருந்து எப்படி வெளிவரது? இந்த தோல்விகளை கடக்க முடியுமா? இந்த தோல்விகளை ஜெயிக்க முடியுமா? 100 டைம் நான் தோற்றுருப்பேன், 1000 அவமானங்களை நான் சந்திச்சிட்டேன். ஸோ இதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களோட திட்டமிடலை நீங்கள் சரியாக பண்ணுங்கள். உங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான சீக்ரெட்ஸ் ரகசியங்களை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிலர் குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அவங்களே பேசி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ நம்ம குடும்ப ரகசியங்கள், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது. ஸோ அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்வி வராது. சப்போஸ் தோல்வி வராத எந்த ஒரு மனுஷனும் இருக்க சான்ஸே இல்லை. எனக்கு தோல்வி வந்துருச்சு, தோல்வி அடைஞ்சிட்டேன், 100 டைம் இல்லை 1000 டைம் கூட நீங்கள் தோத்துட்டே இருங்களேன். ஒரு வெற்றிக்காக காத்துட்ருங்க. அந்த ஒரு வெற்றி பெரிய வெற்றியாக இருக்கும். ஸோ அந்த பெரிய வெற்றிக்கு உங்களோட திட்டமிடலும் அதனை செயல்படுத்துதலுடைய விதமும் சரியான முறையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த தோல்வியை 1000 தோல்வியை கூட ஒரு பெரிய வெற்றியாக உங்களால் மாற்ற முடியும். அதே மாதிரி அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவமானம். அதாவது தோல்வியை சந்திக்கிறவன் ஜெயிப்பான், ஆனால் அவமானத்தை சந்திக்கிறவன் சாதனை படைப்பான். இது எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்திருக்கீங்க? நான் உணர்ந்திருக்கேன் என்னோட லைஃப்பில் நான் உணர்ந்திருக்கேன். ஸோ எனக்கு தோல்விகளும் இருந்திருக்கு, ஆனால் நான் ஒரு விஷயத்தில் கூட ஜெயிக்க முடியல. ஆனால் அவமானப்பட்டேன் பாருங்கள். அவமானப்படுத்தப்பட நான் அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருந்தேன். இப்போ வரைக்கும் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ இதுக்கு காரணம் அந்த அவமானம். இந்த அவமானம் வந்தது அப்படின்னா நீங்கள் தாங்கிக்கோங்க. அடுத்து நான் எப்படி சிற்பமாக செதுக்கணும், அதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, பின்னாடி முன்னாடி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம அந்த அவமானத்தை கடந்து வர முடியாது. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது தோல்விகளை சந்திக்கிறவன் ஜெயிச்சிருக்க மட்டும்தான் செய்வான், ஆனால் அந்த அவமானங்களை தாண்டி கடந்து வந்தவன் சாதனைகளை புரிந்து கொண்டு இருப்பான்.
ரைட். ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்துட்டு அவமானத்தை தாங்குறோம். அவமானமாவே இருக்கு. என்னோட வாழ்க்கை ஃபுல்லா அவமானமாவே இருக்கு அப்படின்னா, கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய வெற்றி. யாருமே உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாத வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்ப என்னோட லைன் வேற, இன்னொருத்தரோட லைன் வேறையா இருக்கும். அவங்களோட கோல்ஸ் வேறையா இருக்கும். அவங்களோட எய்ம் வேறையா இருக்கும். ஸோ உங்களுக்கானத நீங்க தேர்ந்தெடுங்க. உங்கள நிர்ணயிக்க யாரும் இங்க தகுதியானவர்கள் அல்ல. என்ன நிர்ணயிக்க எனக்கு யாரும் தகுதியானவர்கள் அல்ல. உங்கள நீங்க பெருசா நினைங்க. தோல்வியும் சரி, அவமானங்களும் சரி, ஒரு மனிதரை செதுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா அந்த தோல்வியும், அவமானத்தையும் நீங்க சந்திச்சுட்டே இருக்கீங்க. 1000 டைம் இல்லங்க. நான் 2000 டைம் கூட இத நான் சந்திச்சுட்டேன் அப்படின்னா, அந்த 2000த்த விட பல மடங்கான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த உங்களோட லைஃப்ல நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறதோட நிப்பாட்டாம, கண்டிப்பா அதுக்கான திட்டமிடலை செய்யுங்க. செயல்படுத்துங்க. வெற்றி உங்கள் கையில். உங்களை அவமானப்படுத்தவோ, இல்லை தோற்கடிக்கவோ நினைத்தால் தோற்கப் போவது அவர்கள் அல்ல. உங்களுடைய திட்டமிடலும், செயல்பாடுகளும் சரியான முறையில் இருந்தால் தோற்பது அவர்களே, நீங்கள் அல்ல. வெற்றி உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.